அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் காயத்ரி சரவணன். இன்றைக்கி எல்லோரும் அன்னதானம் பண்ணுறாங்க. அன்னதானம் பண்ணால் நம்ம கர்ம வினைகள்லாம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே நம்ம அன்னதானம் பண்ணுறதுனால நம்ம பாவங்கள், நம்ம கர்ம வினைகள்லாம் குறையுமா சொல்லுங்கள்? கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நம்ம அப்படி நினச்சா நான் எத்தனையோ பேர் எவ்வளோ பாவங்கள் செய்கிறாங்க. இப்போ எவ்வளோ பாவங்கள், எவ்வளோ தப்புகள் செஞ்சுட்டு நான் அன்னதானம் பண்ணுறேன், என் பாவங்கள்லாம் போயிடும், கர்ம வினைகள்லாம் போயிடும் அப்படின்னு நினச்சாங்கன்னா என்ன அர்த்தம்? உண்மையிலே அவங்க கர்ம வினைகள் பாவங்கள்லாம் போகுமா? போகாது. அது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்தவித பலனையும் எதிர்பார்க்காம நம்ம அன்னதானம் பண்ணணும். அதாவது நம்ம உயிர் போல தான் மற்ற உயிர்களும் அப்படின்னு பிற உயிர்கள் மேலே கருணை கொண்டு அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சு நம்ம எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம அன்னதானம் பண்ணணும். பண்ணாதே நமக்கு புண்ணியம் சேரும், நம்ம கர்ம வினைகள் குறையும். அதுபோக அன்னதானம் மட்டும்தான் செய்யணும்னு இல்லை, அது மட்டும்தான் தானம் தர்மம் புண்ணியம்ங்கிறது இல்லை. நம்ம முன்னாடி கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாச்சும் உதவி, அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க உணர்வுகளை புரிஞ்சு அவங்களுக்கு என்ன உதவி செஞ்சாலுமே அதுவும் நமக்கு ஒரு தானம் தர்மந்தே. அதுபோல் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் உதவி செய்யலாம். நீங்கள் அங்கே முடிஞ்சால் ஃபீஸ் கட்டலாம். அதை கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டலாம். இல்லைனா ஒரு புக்கு நோட்டு வாங்கி கொடுக்கலாம், ஒரு பேக்கோ பென்சில் ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்சது ஏதோ செஞ்சு உதவலாம். இல்லை வேறு எதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ உங்கள் கண்ணு முன்னாடி வேறு எங்கெங்களுக்கோ காசு கொடுத்து நீங்கள் அன்னதானம் பண்ணணும், வேறு எங்கெங்கேயோ இருக்கவங்களுக்கு காசு கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் குடும்பத்து ஃபேமிலியில் ஒருத்தவங்க இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க உங்கள் கண்ணு முன்னாடி யார் கஷ்டப்படலாம் உங்கள் மனசுக்கே தெரியுமில்ல, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது பெரிய லெவலில் வேணும், உங்களால் முடிஞ்சது ஒரு உதவி செஞ்சாலே அதே புண்ணியத்தில் சேரும். இல்லை எதுவுமே என்னால் செய்ய முடியல அப்படின்னா கூட வேணாம். அது மாதிரி ஒருத்தங்க ரொம்ப மனக்கவலையோடு இருக்காங்க, இல்லை தோல்வியை துவண்டு போய் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் நல்ல வார்த்தைகளை சொல்லி ஒரு ஆறுதல் சொன்னாலே போதும். உங்கள் வார்த்தைக்கு அவங்களுக்கு ஒரு மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஒரு ஆறுதலாகவும் இருந்துச்சுனாலே போதும். அது அவங்க கண்ணீரை துடைக்கிறதா இருந்தால் போதும், அதுவே புண்ணியத்தில் சேருங்க. இது மாதிரி நீங்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மளை போல தான் மற்ற உயிர்களும் எண்ணி மற்ற உயிர்களுக்கு மேலே அன்பு காட்டி இறக்கம் காட்டி உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சாலே போதும். அதுவே உங்கள் கர்ம வினைகளை எல்லாத்தையும் போக்கும், உங்களுக்கு புண்ணியத்தை தரும். அந்த கடவுளோட அருள் பார்வை உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் இப்போ ஒரு உதவி செய்யலைன்னா அது பல மடங்கு இன்னொரு ரூபத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும். இதாங்க, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த பலனையும் எதிர்பார்க்காம மற்ற உயிர்கள் நம்மளை போல தான் மற்றவங்களும் நினச்சி அவங்க உணர்வுகளை மதித்து நீங்கள் செய்கிற உதவி தாங்க தானம் தர்மங்க. இதுதாங்க உங்கள் கர்ம வினைகள், உங்கள் பாவங்கள் அனைத்தையும் போக்குங்க. அந்த கடவுளோட அருள் அன்பு உங்களுக்கு கிடைக்குங்க. நன்றி, வணக்கம். எனக்கு சிவன் அருள் கிடைக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அனைவருக்கும் கடவுள் அருள் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.